உளவுத்துறை ஐஜியாக இருந்த செந்தில்வேலன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டு தமிழக உளவுத்துறை ஐஜியாக அவினாஷ்குமாரை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? தமிழக காவல்துறையின் உளவுத்துறை ஐஜியாக இருந்த செந்தில்வேலன் அவர்களை இடமாற்றம் செய்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உளவுத்துறை போலீஸ் ஐஜியாக அவினாஷ்குமாரை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இன்று மாலை 5 மணி அளவில் அவர் உடனடியாக பதவியேற்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உளவுத்துறை ஐஜியாக இருந்த செந்தில்வேலன் வேறு எந்த தேர்தல் பணிகளிலும் ஈடுபடக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உளவுத்துறை ஐஜியாக இருந்த செந்தில்வேலன் தேர்தல் அறிவிப்பு பின்பு உளவுத்துறை அமைப்பை பயன்படுத்தி கருத்து கணிப்பு என கூறி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஊடகங்கள் தவறான தகவலை பரப்புவதாகவும் திமுகவினர் வாக்காளருக்கு 8,000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பனை விநியோகிப்பது குறிப்பிட்ட கடையில் கொடுத்து பணமாக்கிக் கொள்ளுமாறு கூறுகின்றனர். அதை உளவுத்துறை அதிகாரி என்ற முறையில் தேர்தல் கமிஷன் கொண்டு வர செந்தில்வேலன் முயற்சிக்கலை என்று எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டை முன்வைத்து தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார். ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகள் அதிகாரிகளை மாற்றம் செய்து நடவடிக்கைகளை மேற்கொண்டது. குறிப்பாக பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் மாற்றப்பட்டு டிஜிபி அவர்கள் மாற்றப்பட்டிருந்தார். அதே போல காவல் ஆணையரும் மாற்றம் செய்யப்பட்டிருந்தார்கள்.